السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஆமீன். பெரியோர்களே, சகோதரர்களே, மக்கள் வானில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக ஒரு ஹதீஸ். குறிப்பாக அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் பின்பற்ற சொல்லி ஒரு ஹதீஸை தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். லா அத்ரி மா பகாஇ ஃபீக்கும், உங்களிடத்தில் நான் எவ்வளவு காலம் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு காலம் நான் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஃபக்தது பில்லதைனி மின் பாதி, ஆகவே எனக்கு பின்னால் அபூபக்கர், உமர் இந்த இருவரையும் நீங்கள் பின்பற்றி செல்லுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபுல் ஆலியா என்பவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களான அந்த இரண்டு சஹாபாக்களையும் பின்பற்றுவதுதான் சிராத்துல் முஸ்தகீம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நான் பின்பற்றுவேன், சஹாபாக்களை நான் பின்பற்ற மாட்டேன் என்று எவராவது சொன்னால் அவர் நேர்வழியை விட்டு மாறியவராகவே கருதப்படுவார். நேர்வழியில் நடந்து செல்பவராக கருதப்பட மாட்டார். காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய பல சட்டங்களுக்கு விளக்கங்களை சஹாபாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சஹாபாக்களுடைய காலத்தில் அது நிகழ்ந்திருக்கின்றது, சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களை பின்பற்றக்கூடிய நேரத்தில் தான் நபி அவர்களை பின்பற்றியதாக ஆக்கப்படும், கருதப்படும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அப்படி சொல்லுகின்றார்கள். இந்த வாசகத்தை, இந்த கருத்தை, அபுல் ஆலியா என்பவர் சொல்லிய இந்த கருத்தை ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்படி அவர்கள் சொல்லுகின்றார்களே, சிராத்து முஸ்தகீம் என்பது நபி அவர்களை பின்பற்றுவதும் அந்த இரண்டு சஹாபாக்களை பின்பற்றுவதுமாகும் என்று சொல்லுகின்றார்களே என்பதாக கேட்ட பொழுது, ஆம், அவர்கள் சொன்னது சரிதான். எவர் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த இரண்டு சஹாபாக்களையும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் உண்மையிலேயே நேர்வழியை, உண்மையை பின்பற்றியவராக ஆகிவிடுவார்கள். எவர் ஹக்கை, உண்மை பின்பற்றுகின்றாரோ அவர் இஸ்லாத்தை பின்பற்றியவராக ஆகிவிடுகின்றார். எவர் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றாரோ அவர் குர்ஆனை பின்தொடர்ந்தவராக ஆக்கிவிடுகின்றார். குர்ஆன் இருக்கின்றதே, அதுதான் அல்லாஹுடைய வேதம், அதுதான் நேரான வழி, சிராத்துல் முஸ்தகீம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிப்பிடுகின்றார்கள். பிறகு அல்லாஹ் தஆலாவும் குர்ஆனிலே அதை சொல்லி காட்டுகின்றான் என்று விளக்கம் தந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இப்படி சொல்லுகின்றான்: வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள், குர்ஆனின் மூலமாக உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வழிகள் இது இருக்கின்றதே, இதுதான் நேரான வழி, இதுதான் என்னுடைய நேரான வழி. அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய நேரான வழி. சட்டங்களை சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இது என்னுடைய நேரான வழி. ஃபத்தபிஊஹு, இதை நீங்கள் பின்பற்றி செல்லுங்கள். வலா தத்தபியூ சுபுல, வேறு பல வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அப்படி பின்பற்றினால் ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, அது அந்த மனிதர் அவருடைய பாதையை விட்டு உங்களை அது பிரித்து விடும். அல்லாஹுடைய பாதையை விட்டும் அது உங்களை பிரித்து விடும், மாற்றிவிடும்.
ஸாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லகும் தத்தகூன். நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆவதற்காக வேண்டி இதை அல்லாஹ் உங்களுக்கு உபதேசமாக செய்கின்றான் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே ஆயத்தில் குறிப்பிடுகின்றார். எங்கே அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விளக்கங்களின் மூலமாக எந்த வழியை சொல்லி காட்டினானோ அதுதான் நேரான வழி, அதுதான் என்னுடைய நேரான வழி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுகின்றார்கள், வரபல்லாஹு மஸலன் சிராத்தன் முஸ்தகீமன். சிராத்தன் முஸ்தகீம் என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்லியுள்ளான். வான் ஜன்பத்தி சிராத்தி சூரானி, நேரான வழி, ஒரு நேர் பாதை, ஒரு ராஜபாட்டை நேரான பாதை போகின்றது. அதனுடைய இரு மருங்கிலும் இரண்டு ஓரங்களிலும் இரண்டு சுவர்கள் இருக்கின்றன, நீளமான சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஃபீஹிமா அபுவாபுன் முஃபத்தஹத்துன், அந்த சுவர்களிலே திறந்து வைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கின்றன, கதவுகள். வஅலல் அபுவாபி சுதூருன் முர்ஹாத்துன், அந்த திறந்து வைக்கப்பட்ட வாசல்களிலே திரை தொங்கவிடப்பட்டிருக்கின்றது. இந்த நேரான வழியினுடைய தொடக்கத்தில், ஆரம்பத்திலே, வழியினுடைய அந்த நுழைவாசலிலே ஒரு அழைப்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், அந்த வழியாக யார் போகின்றார்களோ அவரிடத்திலெல்லாம் அந்த அழைப்பாளர் சொல்லுகின்றார், இஸ்தகீமு அலா ஸிராத் வலா தஅவஜு என்று சொல்லுகின்றார். நீங்கள் இந்த பாதையிலே நேராக போய்கொண்டே இருங்கள், குறுக்கே செல்லாதீர்கள், வளைந்து விடாதீர்கள், கோணலாகி விடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படி ஒரு மனிதர் போனால் அதற்கு மேலாக ஒரு அழைப்பாளர் இருக்கின்றார். அதற்கு பின்னால் அந்த வழியினுடைய தொடக்கத்தில், ஆரம்பத்தில் ஒரு அழைப்பாளர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்து சற்று தூரம் சென்றால் இன்னொரு அழைப்பாளர் இருக்கின்றார். குல்லமா ஹம்ம அபுதுன் அன் யஃப்தஹ ஷைஅம் மின் தில்கல் அப்வாப், நேரான வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் இந்த திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசலிலே தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய திரையை நீக்கி கொண்டு அதற்கு உள்ளே நுழைவதற்காக வேண்டி முயற்சித்தால், அப்படி உள்ளே செல்லுவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓமையோடு அதனை சொல்லி காட்டுகின்றார்கள். சிராத் முஸ்தகீம் என்பதற்கு அந்த திரையை நீக்கி கொண்டு உள்ளே செல்லுவதற்கு முயற்சித்தால், அந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய அழைப்பாளர் சொல்லுகின்றார், வைஹக் லா தஃப்தஹு, உனக்கு என்ன கேடு வந்தது, அந்த திரையை நீக்காதே, திறக்காதே. ஃபஇன்னக இன் தஃப்தஹு தலிஜுஹு, அப்படி நீ திறந்தால் அதற்குள் நுழைய வேண்டிய நிலை ஏற்பட்டு விடும் என்று அந்த இரண்டாவது அழைப்பாளர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை நிறுத்திவிட்டு பிறகு விளக்கம் சொல்லுகின்றார்கள். சும்ம ஃபஸ்ஸரஹு, பிறகு இதற்கு விளக்கத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். ஃபஅக்பர அன்ன ஸிராத ஹுவல் இஸ்லாம், அந்த நேரான பாதை இருக்கின்றதே அதுதான் இஸ்லாம் என்பது. வ அன்னல் அபுவாபுல் முஃபத்தஹத, திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசல்கள் இருக்கின்றன அதுதான் மஹாரிமுல்லா, அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். இஸ்லாத்திலே அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். வ அன்ன சுதூரல் முர்ஹாத ஹுதூதுல்லாஹ், தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த திரை இருக்கின்றதே அந்த திரைகள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எல்லைகள், அதாவது சட்டங்கள். இதை செய்தால் இன்ன தண்டனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றானே அந்த ஹுதூதாத், சட்டங்கள். வ அன்ன தாஇ அலா ரஸி ஸிராத், அந்த வழியினுடைய தொடக்கத்தில் நின்று கொண்டு ஒரு அழைப்பாளர் சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே அதுதான் குர்ஆன். இந்த நேரான இஸ்லாம் என்ற இந்த நேரான வழியில் செல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆன் தாஇயாக இருந்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது. நேராக போய்கொண்டே இருங்கள், திரும்பி விடாதீர்கள், வளைந்து விடாதீர்கள் என்றெல்லாம் அந்த குர்ஆன் சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. வ அன்ன தாஇ மின் ஃபௌகிஹி, இரண்டாவது இருக்கக்கூடிய அழைப்பாளர் இருக்கின்றாரே அதுதான் ஹுவ வாஇதுல்லாஹ் ஃபீ கல்பி குல்லி மூமின், ஒவ்வொரு மூமினான மனிதனுடைய மனதிலே இருக்கக்கூடிய உபதேசி. ஒவ்வொரு மனிதனுடைய மனசும் அவனுக்கு உபதேசியாக அமைந்திருக்கின்றது. சாதாரணமாக நாம் சொல்லுகின்றோம் அல்லவா, அதாவது மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ சொல் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது. அது நேர்மையைத்தான் சொல்லும் அவனுடைய மனம். அது ஒரு மூமினான மனிதனுக்கு இன்னும் அழுத்தமாகவும் உயர்வாகவும் மிக அதிகமான நீதியோடும் அது நடந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும்.
ஒவ்வொரு மோமினான மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வாயிலுல்லா, அல்லாஹுடைய உபதேசி அது. அந்த இரண்டாவது அழைப்பார். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை முடிக்கின்றார்கள் இந்த உதாரணத்தை சொல்லி. நேரான வழி என்பது இஸ்லாம். அந்த நேரான வழியில் செல்ல சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது குர்ஆன். அப்படி ஒரு மனிதன் செல்லக்கூடிய நேரத்திலே இந்த இரண்டு பக்கங்களிலும் திறந்திருக்கக்கூடிய அந்த வாசல்களிலே தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய திரைகளை பார்த்து அதற்குள் என்ன இருக்குமோ தெரியாதே, இப்படி சென்றால் நமக்கு நன்மை கிட்டுமா, நல்லது கிட்டும், அல்லது ஏதாவது பலன்கள் ஏற்படும் என்பதாக நினைத்து செல்லக்கூடிய பல மனிதர்கள் முயற்சிக்கின்றார்கள் செல்லுவதற்காக வேண்டி. பல மனிதர்கள் இதை சென்றும் விடுகின்றார்கள். பிறகு இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த அழைப்பாளர், நீ அதிலே நுழைந்தால் உனக்கு கடுமையான தண்டனை ஏற்படும், தவறான வழியில் நீ செல்லக்கூடிய மனிதனாக ஆகிவிடுவாய் என்று அந்த இரண்டாவது அழைப்பாளர், அதாவது மனிதனுடைய மனசாட்சி இந்த மனிதனுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றது. இதை மீறி எந்த மனிதனாவது அதற்குள் நுழைந்து சென்று விட்டால் அந்த மனிதன் திரும்ப இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரான வழிக்கு வருவது என்பது அரிதான மிகச் சிரமமான நிலையாக ஆகிவிடும். அதற்குள் நுழைந்தவர்கள் நிச்சயமாக அதற்குள் நுழைந்து அந்த கோணலான வழியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி விடுகின்றான். அது ஷைத்தானுடைய வழிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இங்கே அடுத்த அல்லாஹ் தஆலா முந்தின சொன்ன ஆயத்திலே வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை பின்பற்ற வேண்டாம். அல்லாஹ் உடைய சிராத்துல் முஸ்தகீம் என்று ஒரு வழி இருக்கின்றது, அந்த வழியை பின்பற்றி செல்லுங்கள், பல வழிகளை பின்பற்ற வேண்டாம். அந்த பல வழிகள் என்பது இந்த திறந்திருக்கக்கூடிய கதவுகள், இதுவெல்லாம் ஷைத்தானுடைய அழைப்புகள். ஷைத்தான் திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். அதிலே நுழைந்தால் நிச்சயமாக அதற்குரிய தண்டனைக்குரிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தோடு இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்பதை விளக்குகின்றார்கள். ஆக சிராத்துல் முஸ்தகீம் என்பது மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரான வழி. அது குர்ஆனுடைய போதனையின் மூலமாக, ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய உபதேசியின் மூலமாக அந்த வழியாகிறது, வழியிலே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். அதை பின்பற்றி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நேரான வழியை ஷைத்தானுடைய வேறு வழிகளை பின்பற்றாமல் நேரான வழியை பின்பற்றி செல்வதற்குரிய வாய்ப்பை, அதற்குரிய தௌஃபீகை, அதற்குரிய மனோ உறுதியை, அறிவை, நல்லெண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்டுக் கொள்வதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது. எங்களுக்கு நேரான வழியின் பக்கம் எங்களை நீ நடத்தாட்டுவாயாக என்று சொன்னால் இத்தனை கருத்துக்களும் அதிலே உண்டு. அடியான் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் கைகளை கட்டிக்கொண்டு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதும் பொழுது இந்த எண்ணங்கள் எல்லாம் அடியானுக்கு வர வேண்டும். அதாவது எங்களை நேரான வழியில் நடத்தாட்டி வைப்பாயாக என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஷைத்தானுடைய வழியை பின்பற்றி செல்லக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே. உன்னுடைய குர்ஆன் எந்த வழியை சொல்லி காட்டுகின்ற சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த வழியிலே எங்களை நடத்தாட்டி வைப்பாயாக. உன்னுடைய இஸ்லாம் எதை சொல்லுகின்றதோ அந்த வழியிலே எங்களை நடத்தாட்டி வைப்பாயாக. உன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை எங்களுக்கு சொல்லி காட்டினார்களோ அந்த வழியிலே எங்களை நடத்தாட்டி வைப்பாயாக என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற ஆயத்திலே அமைய பெற்றிருக்கின்றது. அதே போன்று ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது நேரான வழி என்று சொன்னோம். இன்னொரு கருத்து நடுநிலையான வழி. போன வாரம் அந்த விளக்கம் சொன்னது. நேரான வழி என்று சொன்னால் நடுநிலையான வழி, நடுநிலையான பாதை அப்படின்னு அர்த்தம். இந்த உம்மத்தினர் இருக்கின்றார்களே, நம்ம இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை முஹம்மதியா என்பவர்கள், இவர்கள் நடுநிலையான உம்மத்தினர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். அது பின்னால வரும். வஜால்னா வகதாலிக ஜால்னாக்கும் உம்மத்தம் வஸத்தன், உங்களை நாம் நேரான நடுநிலையான உம்மத்தினராக நாம் ஆக்கினோம் என்பதாக சொல்லுகின்றார். முன்னால் உள்ள உம்மத்தினர்களிலே மிக அதிகபட்சமாக செயல்பாடு உள்ளவர்களும், அதாவது கடினமான செயல்பாடு உடையவர்களும், மிக மிருதுவான செயல்பாடு உடையவர்களும் இருந்தார்கள். உதாரணமாக நபிமார்களிலே மூசா, ஈசா என்ற இந்த இரண்டு நபிமார்களுக்கும் நேர் எதிரும் புதிருமான சட்டங்கள் சொல்லப்பட்டு இருந்தன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதாவது யகூதியத் யூத மதத்திலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த யூத மதத்திலே பலவிதமான கடினமான சட்டங்கள் இருந்தன. உதாரணமாக அவர்கள் பாவம் செய்து விட்டால், இரவிலே பாவம் செய்தால் காலையில் அவர்கள் எழுந்தவுடனே அவருடைய வீட்டு வாசலிலே இவர் இந்த வீட்டுக்காரர் இன்ன பாவம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். அங்கே அந்த எழுத்து அல்லாஹ் தஆலாவின் மூலமாக எழுதப்பட்டது. இந்த வீட்டுக்காரர்
இன்ன பாவம் செய்து விட்டார். நமக்கு அப்படி இருக்குன்னா என்ன ஆகும்? இப்போ எந்த வீடும் காலியா இருக்காது, எல்லா வீட்லயும் எழுதப்பட்டிருக்கும். இப்போ அந்த அந்த அவர்களுக்கு அந்த நிலை இருந்தது. வீடுகளிலே காலை நேரத்திலே எழுதப்பட்டு இருக்கும் இவர் இன்ன பாவம் செய்தார் என்பதாக. இது எவ்வளவு கடுமையான நிலை. சரி, அப்படி பாவம் செஞ்சுட்டா தௌபா செய்யணும். நமக்கு தௌபா செய்யணுமா இல்லையா? அவர்களுக்கு தௌபா என்பதெல்லாம் கிடையாது. வாய்மொழியின் மூலமாக அல்லாஹுவிடத்தில் கெஞ்சி கேட்டு அழுது என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டால் மன்னிக்க மாட்டான். என்ன பண்ண? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுற சூரத் பக்ரா பின்னால வரும், ஆரம்பத்திலே இருக்குது. அவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்னவென்று சொன்னால், 2 பேர் பாவம் செய்து கொண்டால், பாவம் செய்தவர்கள் 2 பேர் இருந்தால், இவர் அவரை வெட்ட வேண்டும், அவர் இவரை வெட்ட வேண்டும். இவர் அவருடைய உயிரை போக்க வேண்டும், அவர் இவருடைய உயிரை போக்க வேண்டும். அதுதான் தௌபா. தக்துலு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே வெட்டி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதுதான் தௌபா. கத்தல் தான் தௌபாவே தவிர, அல்லது அப்படியே அவர் வெட்டக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா, யார் ஹாக்கிமாக இருக்கின்றாரோ, நபியாக இருக்கின்றார், அவரை வெட்டுவார், அவருடைய உத்தரவின்படி வெட்டுவார். இப்ப வெட்டுவதுதான் தௌபா என்று சொன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க இந்த உலகத்துல? இப்போ தௌபா என்பது வெட்டுவதுதான். இது ரொம்ப கடினமான சட்டம். அதே போன்று அவர்களுக்கு ஜகாத் என்பது நமக்கு 40ல் 1, 40,000 ரூபாய் இருந்தா 1000 ரூபாய் ஜக்காத்து கொடுத்தா போதும். அவங்களுக்கு 4ல் 1 ஜக்காத்து. 40,000 ரூபாய் இருந்தால் 10,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும். அதுவும் கடுமையான சட்டம். சரி, நமக்கு ஜக்காத்துடைய பொருளை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டம். 8 கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டி அந்த 8 நபர்களுக்கு தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று விதியாக்கி வைத்திருக்கின்றார். அவர்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனால் அவர்களுக்கு ஜக்காத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது. ஜக்காத்துடைய பொருளை யாரும் வாங்கி சாப்பிடக்கூடாது. பின்ன என்ன செய்யணும்? அந்த ஜக்காத்துடைய பொருளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே, ஒரு மலை மீது, ஒரு மைதானத்திலே வைத்து விட வேண்டும். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கி வந்து அதை கரித்து விடும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு, ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம். அது மாதிரி குர்பானி செய்தாலும் அப்படித்தான். ஆட்டை குர்பானி கொடுப்பாங்க, கொடுக்கிற குர்பானியும் இருந்தது. அந்த குர்பானியை ஒரு குறிப்பிட்ட இடத்துல அறுத்து வைத்து விட வேண்டும். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து இறங்கி கரித்து விடும். கரித்து விட்டால் அது மக்பூல் ஆகிவிட்டதுன்னு அர்த்தம். வானத்திலிருந்து நெருப்பு வந்து கரிக்கல, அவருடைய குர்பானி ஒப்புக்கொள்ளப்படலை, அவர் ஜக்காத்து ஒப்புக்கொள்ளப்படலைன்னு அர்த்தம். இது எவ்வளவு கடுமையான சட்டம். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளுக்கு இருந்தது. பிறகு துணிகளிலே நஜீஸ் பட்டு விட்டால், அசுத்தம் பட்டு விட்டால், அந்த துணியை, அந்த நஜீஸ் பட்ட இடத்தை அப்படியே கத்தரித்து எரிந்து விட வேண்டும். அது புது துணியா இருந்தாலும் சரி, நஜீஸ் பட்டுட்டா அந்த இடத்தை அப்படியே பிளேடால, கத்தியால அறுத்து தூக்கி போட்டுறணும், கத்திரிக்கோளால வெட்டி போட்டுறணும். இப்ப நமக்கு நஜீஸ் பட்டு விட்டால் அதை தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தால் போதுமானது, அது சுத்தமாக்கிவிடும், அந்த துணியை அணிந்து கொள்ளலாம். அதே போன்று உடலிலே நஜீஸ் பட்டு விட்டாலும் கூட அந்த இடத்தை வெட்டி எரிந்து விட வேண்டும், அதாவது அந்த தோலை நீக்கிவிட வேண்டும் என்பது அவர்களுக்கு சட்டம், கடுமையான சட்டம். நமக்கு அந்த கடுமையான சட்டம் இல்லை. அதே போன்று வணக்கங்கள் செய்வது, இபாதத்துகள் செய்வது என்பது எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வை தொழக்கூடாது, தொழ முடியாது. அவர்களுக்கு, பனி இஸ்ராயல்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளுக்கு எந்த இடத்தில் தொழுவதற்காக வேண்டி ஏற்பாடு நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றதோ, அதாவது மஸ்ஜிது போன்று அல்லது ஏதாவது ஒரு வீடு மஸ்ஜித் என்று தொழுவதற்காக வேண்டி இபாதத் கா, இபாதத் கானா என்று சொல்லி எது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் போய்த்தான் தொழ வேண்டும். இல்லாவிட்டால் வேற இடத்துல தொழுத கூடாது. வீடுகளிலோ, கடைகளிலோ, தெருக்களிலோ, மலைகளிலோ, கடலிலோ அல்லது வாகனங்களிலோ எங்க தொழுதாலும் கூடாது. எந்த இடத்துல இபாதத்துக்காக வேண்டி இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோ அந்த இடத்துல தான் தொழுகும். இப்ப நமக்கு பூமியெல்லாம் தொழக்கூடிய இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு பிரத்யேகமாக 5 விஷயங்கள் குசூசியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒன்று, இந்த பூமி முழுவதும் எனக்கு மஸ்ஜிதுகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. பூமி முழுவதும் மஸ்ஜித் தான். அதாவது மஸ்ஜிதுல தொழுதா தனி நன்மை, அது வேற விஷயம். அதாவது என்ன கருத்துல சொல்றாங்கன்னு கேட்டா, தொழுவதற்கு தகுதி உள்ள இடமாக பூமி முழுவதையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கார். நஜீஸ் இல்லாம இருந்துன்னா தொழுகலாம், எந்த இடத்துல வேணாலும் தொழுகலாம். மஸ்ஜிதுல தொழுதா தான் கூடும், இந்த தெருவுல தொழுதா கூடாது அப்படின்னு நமக்கு கிடையாது. இந்த ரோடு, வண்டி போகக்கூடிய, பஸ் போகக்கூடிய இந்த ரோட்லயே தொழுகலாம். நிபந்தனை என்ன? அந்த இடத்துல நஜீஸ் இருக்கக்கூடாது. அவ்வளவு. எந்த இடத்துல தொழுதாலும் தொழுகை கூடும். அவர்களுக்கு அந்த இபாதத்துக்காக மட்டும்தான் தொழ வேண்டும், மற்ற இடங்கள்ல தொழக்கூடாது. அதே மாதிரி ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொலை செய்து விட்டான் அல்லது அவனுக்கு ஏதாவது தீங்கிழைத்து விட்டான்னு சொன்னா பழிக்கு பழி வாங்க வேண்டும். அவனை பல்ல உடைச்சா இவனை பல்ல உடைக்கணும். அல்லாஹ் தஆலா தௌராத் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதாக இப்படி குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான்.
وَكَتَبْنَا لَهُمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ وَالْعَيْنَ بِالْعَيْنِ وَالْأَنْفَ بِالْأَنْفِ وَالْأُذُنَ بِالْأُذُنِ وَالسِّنَّ بِالسِّنِّ وَالْجُرُوحَ قِصَاص என்று தௌராத் வேதத்தில் இருப்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுங்க. அது நமக்கும் சட்டம், அதே சட்டம் தான். அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி, ஒரு உயிரை கொண்டால் அந்த உயிரை அதற்கு பதிலாக ஒரு உயிரை கொலை செய்ய வேண்டும். வல் ஐன பில் ஐனி, கண்ணை குத்தினால் இவரும் கண்ணை குத்த வேண்டும். வல் அன்ஃப பில் அன்ஃபி, மூக்கா அறுத்தா அவரும் மூக்கா அறுக்க வேண்டும். கிசாஸ், பழிக்கு பழி வாங்குறது. வஸ்ஸின்ன பிஸ்ஸின்னி, இவர் பல்ல உடைச்சார் அவரையும் பல்ல உடைக்கணும். வல் ஜுருஹ கிசாஸ், அதே மாதிரி காயப்படுத்தினால் காயப்படுத்த வேண்டும். இதெல்லாம் பழிக்கு பழி வாங்குறது. இப்ப அவர்களுடைய சட்டத்தில, தௌராத் வேதத்தில, அந்த பனி இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திலே இப்படி ஒருவர் மற்றொருவருக்கு தீங்கு செய்தால் அல்லது கொலை செய்தால் அதற்கு பதிலாக அதே மாதிரி தான் செய்ய வேண்டும். அதுக்கு மன்னிப்போ அல்லது சிதியா, நஷ்ட ஈடோ கிடையாது. நம்முடைய மார்க்கத்துல அந்த சட்டமும் உண்டு. இப்ப ஒருத்தரை நான் குத்திட்ட, கண்ணை குத்தி போட்டேன், அதே மாதிரி என்னுடைய கண்ணை அவர் குத்தணும். குத்துறது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் சொல்றேன், என்ன கண்ணை குத்தாதீங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறேன் அதுக்காக வேண்டி, உங்க கண்ணை பழுதாக்குறதுக்காக அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரின்னா அவங்க ஒத்துக்கிறாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏதாச்சும் ஒரு நஷ்ட ஈடு வாங்கிட்டு விட்டுறது. இப்படி நஷ்ட ஈடு பிதியா கொடுப்பதும் ஜாயிஸ், ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்தில். சரி, அப்படியே இல்ல, சரி கண்ணுதான் போச்சு, இவரு கண்ணை குத்தி என்ன பண்றது, நாங்க மன்னிச்சிடறோம் என்று அந்த மனிதரோ அவரை சார்ந்தவர்களோ சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மன்னிப்பும் உண்டு. இப்ப 3 தன்மைகளும் நமக்கு உண்டு நம்முடைய இந்த மார்க்கத்திலே. பிசாஸ், பழிக்கு பழியும் வாங்கலாம், நஷ்ட ஈடும் கொடுக்கலாம், மன்னித்து விட்டுவிடவும் செய்யலாம். அதே மாதிரி கொலை செய்தாலும் கூட அப்படித்தான். கொலைக்கு கொலை செய்யலாம், அல்லது நஷ்ட ஈட்டை வாங்கி கொண்டு விட்டு விடலாம், அல்லது மன்னித்து விட்டு விடலாம், எதுவுமே இல்லாது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளுக்கு எதுவுமே கிடையாது. பிசாசு மட்டும்தான், பழிக்கு பழிதான். உயிரை கொலை செய்தாயா உன்னை கொலை செய்யறதா, வேற வழியே கிடையாது. இது கடுமையான சட்டம். இப்படி பல சட்டங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சக்தி ரொம்ப கடுமையாக இருந்தது. இதற்கு நேர் எதிராக இந்த கடுமையான சட்டம், ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஜலாலியத்தான தன்மை உடையவர்கள். ஜமாலியத்தான தன்மை அவர்கள்ட்ட ரொம்ப கம்மி. ஜலாலியத்தான தன்மை, ஜமாலியத்தான ரொம்ப தன்மை கம்மி. ஜலாலியத் என்று சொன்னால் ரொம்ப மூர்க்கமான வேகமான தன்மை, ஜமாலியத் என்று சொன்னால் ரொம்ப சாந்தமான தன்மை. இதற்கு எதிராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல பாருங்க, அவங்களுக்கு பாவம் செஞ்சுட்டா தௌபா என்னன்னு கேட்டா ஈமான் கொள்ளுவதுதான் தௌபா. நீ ஈமான் கொண்டிருக்கிறியா, உனக்கு தௌபா கிடைச்சு போச்சு. அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ குருமார்கள்ட்ட போய் தௌபா கேட்கறது. பாவம் பண்ணி, நான் கூட சொன்னேன், பாவம் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, நான் இவ்வளவு குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த பாதிரி, பெரிய பாதிரி இடத்துல போய் இவர் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டால், அவர் ஆசி வழங்கினால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதே, நீ இனிமேல் இப்படி செய்யாதே அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா போதும், பாவம் மன்னிக்கப்பட்டது. அது இப்ப கூட ஃபேக்டரி கூட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. இப்போ முதல்ல நேரடியா போறது, ஃபேக்டரி மூலமாக பாவ மன்னிப்பு கேட்கிறது, அதுவும் ஜாயிஸ் என்று அவருடைய மார்க்கத்துல இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்குது. சரி, இப்படி எல்லாம் லேசர், ரொம்ப லேசர். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி, அது நேர் மாற்றமானது. அதே போல அவர்களுடைய மார்க்கத்துல மது அருந்துதல் ஜாயிஸ் என்பதாக ஆக்கப்பட்டிருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்துல மது அருந்துதல் இபாதத்துடைய நேரத்தில் மட்டும் குடிக்க கூடாது, வணக்கத்துடைய நேரம், மற்ற நேரங்கள்ல குடிச்சுக்கலாம் என்று அனுமதி இருந்தது. அவங்களுக்கு ஒரு ஆளு இன்னொரு ஆளை கொலை செஞ்சிட்டாரு அல்லது பல்ல உடைச்சாரு, மூக்க உடைச்சாரு அப்படின்னு சொன்னா கிசாஸ் எல்லாம் கிடையாது, மன்னிச்சு விட்டுறணும். அவரை மன்னிக்கிறதான் சாதாரணமாக சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மதத்துல உள்ளது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதர் இப்படி செய்தார், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு அவரிடத்துல அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்லப்படுகின்றது அல்லவா. அவர் ஒரு கணத்துல அடிச்சிட்டாரு, என்னை அடிச்சிட்டியா, பரவாயில்ல, இந்த கணத்துல ஒரு அடி அடிச்சுக்க அப்படின்னு சொல்றது. இது இந்த மார்க்கத்துல இந்த நிலைகள் எல்லாம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட்டு ஜலாலியத்தும் கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட்டு ஜமாலியத்தும் கிடையாது. ரெண்டு கலந்தது, ஜலாலியத்தும் உண்டு, ஜமாலியத்தும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னி புஇஸ்து மர்ஹமத்தம் வ மல்ஹமா என்பதாக, நான் ரஹ்மத் உடையவனாகவும் அனுப்பப்பட்டேன், நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், போர் நிலை உடையவனாகவும் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். நான் ரஹ்மத் உடையவன் தான், ஆனால் அதே நேரத்தில் இந்த ரஹ்மத் போர் செய்வதற்கு எதிரானதல்ல, போரும் செய்வேன். போர் செய்வது என்பது ஜலாலியத்தான நிலை, ரஹ்மத்துடையவர்களாக இருப்பது என்பது ஜமாலியத்தான நிலை. ஒரு கவிஞர் சொன்னதை போல, ஜலாலாக மூசா வந்தார், ஜமாலாக ஈசா வந்தார், ஜலாலோடு ஜமால் சேர்ந்து கமாலாக நபிகள் வந்தார். அப்படி
இப்ப ஜலாலியத்தும் உண்டு, ஜமாலியத்தும் உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்துல. அப்ப இந்த உம்மத்தினர் நடுநிலையான உம்மத்தினர். ஜகாத்தா அது 40ல் 1, அது கொடுக்கிறதா ஏழைகளுக்கு கொடுத்தணும், வீணாக்க கூடாது. பூமி முழுவதும் மஸ்ஜித், பூமி முழுவதும் சுத்தமான பொருள். அந்த மார்க்கத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துல சுத்தம் செய்வதற்கு தண்ணீரை மட்டும்தான் உபயோகிக்க வேண்டும். தண்ணீர் அல்லாத வேறு பொருளை கொண்டு சுத்தம் செய்ய முடியாது. இந்த மார்க்கத்துல தண்ணீர் கிடைக்கிற மண்ணை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். அதுக்கு தயமம் என்ற பெயரை கொடுத்து அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கின்றான். இது எவ்வளவு மிக லேசானவர்கள். பாவம் செய்து விட்டால் தனிமையில் இருந்து அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி அழுது கேட்டால் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, இந்த பூமியுடைய அளவுக்கு பாவம் இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிச்சிடுவான். கடல் அளவுக்கு பாவங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதே போன்று ஒரு மனிதனை கொலை செய்தான் அல்லது ஏதாவது காயப்படுத்தினான், மூக்க உடைத்தான், பல்லை உடைத்தான் என்று இருந்தால் அதற்கு பிசாசு உண்டு, அல்லது பிதியா உண்டு, அல்லது மன்னித்து விடுதல் என்பதும் உண்டு. இப்படி நடுநிலையான சமுதாயமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றார். இந்த நடுநிலையான தன்மையை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த நடுநிலையான தன்மையை எனக்கு நீ வழங்குவாயாக என்று கேட்டுக்கொள்ளுதல் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதில் இருக்கிறது. கையை கட்டி ரப்பிடத்திலே கேட்கும் பொழுது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியில் எங்களை நடத்தாட்டுவாயாக என்று சொல்லும் பொழுது இந்த நடுநிலையான வழியை எங்களுக்கு நீ கொடுப்பாயாக, நடுநிலையான வழியை காண்பிப்பாயாக, நடுநிலையான வழியிலே செல்வதற்குரிய தௌஃபீகை எங்களுக்கு தருவாயாக என்று கேட்குதல் எல்லாம் அதிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் மனிதனுடைய தன்மை இருக்கின்றது, ஜலாலியத்தாகவும் இருக்கும், ஜமாலியத்தாகவும் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போல ரொம்ப கடுமையான இல்ல, சட்டங்கள்லாம் இப்ப சரி பண்ணப்பட்டது, நடுநிலையாக அமைக்கப்பட்டிருக்குது. ஆனா என்னுடைய அஹ்லாக் பண்புகள் இருக்கின்றனவே அது ஜலாலியத்தாகவும் இருக்கு, ஜமாலியத்தாகவும் இருக்கும். சில பேருக்கு பாருங்க எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், சிலர் பேருங்க எதை சொன்னாலும் கோபம் வராது. இவர் ஜமாலியத்தில் இருக்கார், ஜலாலியத்தில் இருக்கிறார். இப்ப ரெண்டுக்கு நடு மையமான ஒரு நிலை மனிதனுக்கு இருக்க வேண்டும். எப்பவுமே கோபம் வராமலும் இருக்கக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வர்ற நிலையும் இருக்கக்கூடாது. கோபத்தை வென்று விழுங்கக்கூடிய நேரமும் உண்டு, கோபப்படக்கூடிய நேரமும் உண்டு. ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் மனிதனிடத்தில். அந்த அமைப்பு நடுநிலையான தன்மை, நடுநிலையான அஹ்லாக், நடுநிலையான ஆழ்மால், நடுநிலையான அகீதா கொள்கைகள், இவை அனைத்தும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது. சரி, மற்றொரு கருத்து, அஸ்ஸிராத், சிராத் என்று சொன்னால் வழி, பாதை அப்படிங்கிற அர்த்தம். முஸ்தகீம் என்று சொன்னால் நேரானது அப்படிங்கிற அர்த்தம். இந்த முஸ்தகீம் என்பது இருக்கின்றதே அது அதனுடைய வேர் சொல் இஸ்திகாமத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இஸ்திகாமத் என்ற வார்த்தையிலிருந்து முஸ்தகீம் என்பது பிறந்திருக்கின்றது. இப்ப இந்த இஸ்திகாமத் என்பது இருக்கின்றதே அது, அதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வேறொரு இடத்துல இப்படி சொல்லுகின்றார், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு. சில மனிதர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக சொன்னார்கள், பிறகு அதிலே நிலைத்து நின்றார்கள். அந்த இஸ்திகாமத் என்பதற்கு நிலைத்து நிற்குதல். அல்லாஹ் என்று சொல்லிய பிறகு, அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு, அல்லாஹ் ஒருவன் என்று நம்பிக்கொண்ட பிறகு, அந்த கொள்கையிலே, அவன் சொல்லக்கூடிய செயல்பாடுகளிலே, அவன் சொல்லி காட்டிய பண்புகளிலே நிலையாக இருப்பது. இந்த நிலைத்திருப்பது இருக்கின்றதே அதுதான் மிகப்பெரிய விஷயம். அது வெறுமனே அல்லாஹ்னு ஒப்புக்கொண்டரலாம், அல்லாஹ்னு ஒப்புக்கொள்றது பிரதானம் அல்ல. அல்லாஹ் என்று ஒப்புக்கொண்ட பின்னால், ஏற்றுக்கொண்ட பின்னால் அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றானோ அதில் நிலையாக இருப்பது, சருகி விடாமல், கோணலான பாதைகளில் சென்று விடாமல், குறுக்கு வழிகளிலே சென்று விடாமல், நேரான பாதையிலே நிலைத்து நிற்பது இருக்கின்றதே அது மிகப்பெரிய காரியம். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா என்று பின்னால யார் அப்படி நிலைத்திருக்கின்றாரோ, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிய பின்னால் நிலைத்திருக்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வந்து மலக்குகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்து அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவான். அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், சொர்க்கத்திலே அவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் தரப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பின்னால் உள்ள ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். இங்கே நிலைத்திருக்க வேண்டும். இஸ்திகாமத், நிலைத்திருப்பது என்பது எந்த செயல் ஈமான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றதோ அந்த செயலிலே, அந்த அஹ்லாக், அந்த பண்புகளிலே நிலைத்திருப்பது இருக்கின்றது, அதுதான் இஸ்திகாமத். அப்படி நிலைத்திருக்கக்கூடிய வழியை எங்களுக்கு நீ காட்டுவாயாக, எங்களுக்கு நீ வழங்குவாயாக, அந்த வழியிலே எங்களை செலுத்துவாயாக என்று கேட்டுக்கொள்வது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது. ஃபகீஹ் அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் அந்த இஸ்திகாமத் என்பது, இப்ப முஸ்தகீம் என்பது இஸ்திகாமத் என்பதிலிருந்து பிறந்தது வந்தது.
இஸ்திகாமத் என்பது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல் இஸ்திகாமத்து அஷ்ரத் அஸ்தியா. இஸ்திகாமத் என்பது 10 விஷயங்களை கொண்டது. 10 விஷயங்கள் தான் இஸ்திகாமத் என்று சொல்லப்படும். ஒன்று, அவர் ஒரு ஆழமான கருத்தை அதற்கு விளக்குகின்றார்கள். ஒரு மனிதன் இஸ்லாத்திலே நிலைத்து நடுநிலையான தன்மையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த 10 விஷயங்களையும் பேணி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். ஹிஃப்லுல் லிசானி அனில் கீபா, நாக்கை புறம் பேசுவதை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுதல். அதுக்கு விளக்கங்கள்லாம் நிறைய இருக்குது, இன்ஷா அல்லாஹ் பின்னால சொல்லக்கூடிய நேரங்களை சொல்லும். புறம் பேசுவதை விட்டும் நாக்கை பாதுகாத்துக் கொள்ளுதல். வல் இஜ்தினாபா அன் சூஇல் கன், கெட்ட எண்ணத்தை விட்டும் மனதை பாதுகாத்துக் கொள்வது, நீங்கி இருப்பது. கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், அடுத்தவரை பற்றி தவறான எண்ணங்கள் அல்லது தவறான சிந்தனைகள், இவை வருவதை விட்டும் தடுத்துக் கொள்வது. மூன்றாவது வல் இஜ்தினாபா அனி சுஹ்ரியத்தி, பிறரை பரிகாசம் செய்வது, பிறரை அதாவது கேவலமாக மதிப்பது, இவற்றை விட்டும் தன்னை நீக்கிக் கொள்வது, தடுத்துக் கொள்வது. நான்காவது ரப்புல் பஸரி அனில் மஹாரிம், ஹராமான விஷயங்களை விட்டும் பார்வையை தடுத்துக் கொள்ளுதல், ஹராமை விட்டும் பார்வையை தடுத்துக் கொள்ளுதல். ஐந்தாவது சிதுகுல் லிசான், நாக்கில் உண்மையே பேசுதல், உண்மை பேச வேண்டும். ஆறாவது அல் இன்ஃபாக்கு ஃபீ சபீலில்லாஹ், தன்னுடைய பொருளை, ஹலாலான பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வது. ஏழாவது அல்லா யுஸ்ரிஃப, அந்த பொருளை வீண் விரயம் இஸ்ராஃப் செய்யாமல் இருப்பது. எட்டாவது அல்லா யத்லுபல் உலுவ வல் கிப்ர, தனக்கு ஒரு உயர்வான அந்தஸ்தையும் பெருமையையும் தேடாமல் இருப்பது. தனக்கு ஒரு உயர்வான அந்தஸ்து வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே, அது பெருமையோடு இருக்க வேண்டும், என்னை எல்லாரும் பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பாமல் இருப்பது, அதை தேடாமல் இருப்பது. ஒன்பதாவது அல் முஹாஃபலத்து அலஸ் ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேரத்து தொழுகையின் மீதும் பேணுதலாக பூனிப்பாக இருப்பது, சரியாக தொழுது வருவது. 10வது அல் இஸ்திகாமத்து அல சுன்னத்தி வல் ஜமாஅத், சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கையின் மீது நிலைத்திருப்பது. சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை அப்படின்னு சொன்னா, சுன்னத் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் காட்டிய வழி, ஜமாஅத்னா சஹாபாக்களுடைய ஜமாஅத், சஹாபாக்கள் ஒரு ஜமாஅத், அதான் சுன்னத் ஜமாஅத். சுன்னத்னா ரசூலுடைய வழி, ஜமாஅத்னா சஹாபாக்களுடைய வழி. சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கையின் மீது நிலைத்திருப்பது. இந்த 10 விஷயங்களை எவர் செய்கின்றாரோ அவர் இஸ்திகாமத் உடையவராக இருப்பார் என்று ஃபகீஹ் அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இப்ப அந்த 10 விஷயங்களை செய்தால் அவர் சிராத்துல் முஸ்தகீமில் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம். அந்த சிராத்துல் முஸ்தகீமை எனக்கு கொடு, அந்த சிராத்துல் முஸ்தகீமின் பக்கம் என்னை நடத்தாட்டு, கொண்டு போய் சேர்த்து விடு என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டுக்கொள்வது இஹ்தினஸ் சிராத்துல் முஸ்தகீம் என்பதிலே அமைந்திருக்கின்றது. சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் என்று ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இப்படி கேட்டார், யா ரசூலல்லாஹ் குல் லீ ஃபில் இஸ்லாமி கௌலா, இஸ்லாத்திலே எனக்கு ஒரு வார்த்தையை, ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்களாக. லா அஸ்அலு அன்ஹு அஹதா பாதக், உமக்கு பின்னால் நான் யாரிடத்திலும் எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லையே, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை, ஒரு விஷயத்தை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், அந்த ஒரு வார்த்தையே என்னுடைய வயசு முழுவதுக்கும் போதுமானதாக இருக்கணும். உங்களுக்கு பின்னால வேறு யாரிடத்திலும் போய் நான் உபதேசமா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுங்க, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார். பெரிய விஷயத்தை சின்ன வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று அவர் சின்ன வார்த்தையில சொல்றாரு, ரொம்ப சுருக்கமான வார்த்தையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் கேட்டுக்கொண்ட மாதிரியே சொல்றாங்க பாருங்க, குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், அவ்வளவுதான் சொன்னாங்க. நீ ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லு, பிறகு சரியா நில்லு அப்படின்னு சொன்னாங்க. வைத்து விட்டது அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப கனவுல பாக்குறாரு, பார்த்த உடனே அந்த சந்தேகத்தை கனவுல கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படி ஷய்யபத்னி ஹூத் என்பதாக ஒரு ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறீங்களே, மல்லதி ஷய்யபக மின்ஹா, அந்த சூறாவிலிருந்து உங்களை நரைக்க வைத்தது எந்த ஆயத்து அப்படின்னு கேட்டார் அவர். எந்த ஆயத்து உங்களை நரைக்க வச்சுச்சு? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸ்தகிம் கமா உமிர்த என்ற ஆயத்து என்று சொன்னாங்களாம். அதுல அல்லாஹ் தஆலா சூரத்து ஹுத்ல இப்படி ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நபியே நீர் கட்டளையிடப்பட்டதை போன்று சரியாக நிற்பீராக, சரியாக அமல் செய்வீராக, சரியாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீராக, சரியாக உங்களுடைய தப்லீகை செய்வீராக அப்படின்னு ஒரு ஆயத்து வருது. ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நீர் கட்டளையிடப்பட்டதை போன்று சரியாக இருப்பீராக அப்படின்னு. அது அந்த ஆயத்து தான் என்னை நரைக்க வைத்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அந்த ஃபஸ்தகிம் சரியா நில் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி நிக்கிறமா இல்லையா தெரியாது,
சரியாக நான் அமல் செய்திருக்கின்றேனா இல்லையா, சரியாக நான் தப்லீக் செய்திருக்கின்றேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது, அதுல ஏதாவது குறை வந்து விடுமோ என்ற பயத்தின் காரணமாக எனக்கு நர வந்துருச்சு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த இஸ்திகாமத் என்பதற்காக முஸ்தகீம் என்ற வார்த்தையிலிருந்து இஸ்திகாமத் வந்திருக்கின்றது, இஸ்திகாமத்திலிருந்து முஸ்தகீம் வந்திருக்கின்றது. அந்த இஸ்திகாமத் என்ன என்பது என்ன என்பது விளக்கத்துக்காக இது இந்த இடத்துல அந்த விளக்கம் சொல்லுகின்றோம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்து சரியாக நிற்பீராக, இஸ்திகாமத் உடையவராக இருப்பீராக என்று அல்லாஹ் தஆலா சொன்னது ஒரு பயங்கரமான நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது, பயங்கரமான நிலையை ஏற்படுத்தியது. அதனால் நரை வந்து விட்டது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக நமக்கு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லும் பொழுது இந்த இஸ்திகாமத்துடைய வழியிலே எங்களை நீ நடத்தாட்டுவாயாக என்று கேட்கும் பொழுது அந்த இஸ்திகாமத்தில் இருப்பது இருக்கின்றது, இஸ்திகாமத் உடையவராக இருப்பது அது ஒரு கடினமான நிலை. அந்த கடினமான நிலையை எங்களுக்கு பூர்த்தி செய்து தர வேண்டும். கடினமான நிலையில் சோதனையாக எங்களை நீ ஆக்கி விடாமல் அந்த கடினமான நிலையிலே உன்னுடைய கட்டளைக்கு பணிந்து வாழக்கூடிய தன்மையை, உன்னுடைய கட்டளை படிக்க அந்த நேரான வழியில் நடக்கக்கூடிய தன்மையை எங்களுக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதில் இருக்கின்றது. இப்படி பல கருத்துக்கள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது. அதே போன்று மற்றொரு கருத்து சூஃபியாக்கள் இப்படி குறிப்பிடுகின்றார்கள். ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது இருக்கின்றதே நேரான வழி அப்படின்னு சொன்னா அது எது நேரான வழினா, எந்த வழி இவருடைய சரியான நோக்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குமோ அது ஸிராத்துல் முஸ்தகீம். ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மூமினான மனிதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹுவை போய் அடைவது, அல்லாஹுவை போய் சேருவது. அல்லாஹுவை போய் சேரக்கூடிய வழி அது நேரான வழி. அது எந்த வழியில் போனாலும் சரி அல்லாஹுவை போய் சேரணும், அல்லாஹுவை போய் அடையணும். அந்த நோக்கம் இறுதி முடிவு. இவர் ஆரம்பித்து போகக்கூடிய வழி கடைசியில் எங்க போய் சேரணும்? அல்லாஹ்விடத்தில் போய் சேரணும். அப்ப அல்லாஹ்விடத்தில் போய் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகள் அனைத்தும் ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான வழி என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்ப அல்லாஹ் சூஃபியாக்கள் இப்படி விளக்கம் சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வின் பக்கம் போய் சேரக்கூடிய வழி இருக்குது. இப்ப குர்ஆன் ஒரு வழியை காட்டுகின்றது, அந்த வழியில ஒருவர் செல்லுகின்றார். அப்படி செல்லக்கூடிய நேரத்துல குர்ஆனுடைய அந்த அமல்கள் குர்ஆன் சொல்லி தரக்கூடிய அமல்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரக்கூடிய அமல்களில சில மாற்றங்கள் இருக்கின்றன, சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த துறையிலே அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார். செல்லக்கூடியவர் எல்லாம் எங்கே நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். அந்த இலக்கு அல்லாஹ்விடத்தில் போய் சேருவது, அதுதான் இலக்கு, அல்லாஹ்வை போய் சேருவது. இப்ப உதாரணமா நம்ம 4 மதுஹபை எடுத்துக்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை சொல்லுகின்றார்கள். இமாம்கள் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து தொழுகை இப்படித்தான் அமைய வேண்டும் என்று ஒரு வழியை காட்டினார். இன்னொரு இமாம் இப்படி அல்லது இப்படித்தான் செல்ல வேண்டும், இப்படித்தான் அதை அமைய வேண்டும் என்பதாக இன்னொரு வழியை காட்டினார். இன்னொரு இமாம் இன்னொரு வழியை காட்டினார். 4 இமாம்கள் முடிவாக்கப்பட்ட விஷயம். 5வது ஒரு இமாம் கிடையாது, 5வது ஒரு மதுஹப் கிடையாது. அப்படி யாராவது உண்டாக்கினால் அது தவறு. அது தவறு என்பது மட்டுமல்லாமல் அந்த 5வது மதுஹப் இருக்கின்ற வழி இருக்கிறது, அது ரத்து செய்யப்பட வேண்டியது என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இனிமேல் 5வது ஒருவர் ஒரு மதுஹபை ஒரு வழியை ஏற்படுத்தினால், மதுஹப் என்று சொன்னால் செல்லும் வழி, போகும் வழி அப்படிங்கிற அர்த்தம். ஸஹப அப்படின்னா போனான், மதுஹப்னா போகும் வழி அப்படின்னு அர்த்தம். இவர் போறதுக்கு ஒரு வழியை காட்டி கொடுத்தார். எங்க போறதுக்கு? அல்லாஹ்விடத்தில் போய் சேருவதற்கு. அல்லாஹ்விடத்தில் போய் சேருவதற்கு இவர் ஒரு வழியை காட்டினார், இவர் ஒரு வழியை காட்டினார். 4 பாதை இங்க போகுது. கடைசியில போய் ஒரு ஜங்ஷன்ல போய் சேர்ந்துருது அந்த பாதை. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், 4 மதுஹபின் படி ஒரு மனிதன் நடந்து சென்றால் கடைசியாக அந்த வழிகள் அனைத்துமே ஒரு இடத்தில் போய் சங்கமமாக கூடிய ஒரு நிலையை மனிதன் கண்டுகொள்வான், ஒரு அடியான் கண்டுகொள்வான். அப்படி இந்த 4 வழிகளும் சங்கமமாக கூடிய ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றதே, அது மிக அற்புதமான இடம், மிக அற்புதமான இடம். அதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய தஜல்லியாத்துகள், அவனுடைய பிரகாசங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு அம்சம். எந்த வழியில் ஒரு மனிதன் சென்றாலும் சரி அந்த சங்கமத்தை அடைந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை மனிதன் பெற்றுக் கொள்வான். இந்த 4 வழிகளிலே எந்த வழியில் சென்றாலும் சரி அல்லாஹ் தஆலாவுடைய தஜல்லியாத்துகள் வெளிப்படக்கூடிய, அல்லாஹ் தஆலாவுடைய அருள்மாரிகள் பொழிந்து கொண்டு இருக்கக்கூடிய,
அந்த இலக்கை சென்று அடையக்கூடிய ஒரு தன்மையை அந்த மனிதன் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார். அப்படி பெற்றுக்கொண்டால் அவனுடைய சிராத்த முஸ்தகீம் என்பது பூர்ணமாகிவிட்டது. இவன் சிராத்த முஸ்தகீம் சென்று தன்னுடைய நோக்கத்தை அடைந்து கொண்டான் என்பதாக பொருள் என்று விளக்குகின்றார்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரி, இப்போ அந்த சிராத், அந்த நேரான வழியிலே போவதற்கு, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அடையக்கூடிய அந்த நேரான வழியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரயாணப்பட்டு செல்ல வேண்டும். அவன் ஒரு முசாஃபிராக, பிரயாணியாக ஆக்கப்படுகின்றான். அப்படி செல்லக்கூடிய மனிதன், அந்த சிராத்த முஸ்தகீமில் செல்லக்கூடிய மனிதன் ஒரு பிரயாணியாக கருதப்படுகின்றான். உலக வழக்கத்திலே ஒரு பிரயாணி என்பவன் குதிரையில் ஏறி பிரயாணம் செய்யலாம், ஒட்டகத்திலும் பிரயாணம் செய்யலாம், அல்லது ஒரு கோவேறு கழுதையின் மீது ஏறியும் பிரயாணம் செய்யலாம், அல்லது இந்த காலத்தில் உள்ளது போன்ற ஒரு சைக்கிளிலே பிரயாணம் செய்யலாம், ஒரு மோட்டாரிலே பிரயாணம் செய்யலாம், ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்யலாம், விமானத்தில் பிரயாணம் செய்யலாம், ஒரு ராக்கெட்டிலும் பிரயாணம் செய்யலாம். ஆக பிரயாணம் என்பது பல வகைப்பட்ட வாகனங்களின் மூலமாக அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி தரப்படுகின்றது. அந்த மனிதன் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதே போன்று இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரான வழியிலே செல்லக்கூடிய ஒரு சாலிக், அந்த வழியிலே செல்லுகின்ற அந்த மனிதன், அவனுக்கு பேர், அதாவது ஞான வழியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பெயர் சாலிக் என்பதாக சொல்லப்படும். பொதுவாக வழியிலே செல்லக்கூடியவனுக்கு முசாஃபிர் என்பதாக சொல்லப்படும். ஞான வழியிலே செல்லக்கூடிய மனிதனுக்கு, வழி என்பது மனிதனுடைய கண்களுக்கு தெரியும், கால்களால் அந்த வழியிலே நடந்து செல்லுகின்றானே உலகத்திலே, இந்த மனிதனுக்கு பெயர் முசாஃபிர் என்பதாக சொல்லப்படும். அதற்கு பெயர் சஃபர் என்பதாக சொல்லப்படும். போகக்கூடிய அந்த பிரயாணத்திற்கு பெயர் சஃபர், போகக்கூடிய மனிதனுக்கு பெயர் முசாஃபிர். சரி, ஞான வழி என்று ஒன்று இருக்கின்றது. அந்த ஞான வழியிலே ஒரு மனிதன், அந்த ஞான வழி செல்லக்கூடிய மனிதன் காலால் நடக்க மாட்டான், அவன் கல்பால் நடந்து செல்லுவான், கல்பினால் நடந்து செல்லுவான். கல்வினால் நடந்து செல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு பெயர் சாலிக்கு. அவன் நடந்து செல்லக்கூடிய அந்த வழி இருக்கின்ற அதற்கு பெயர், அந்த பிரயாணத்திற்கு பெயர் சுலூக்கு என்பதாக சொல்லப்படும். அங்கே சஃபர், முசாஃபிர் என்று சொல்லுகின்றோமே, அதே போன்று சுலூக்கு, சாலிக்கு என்பதாக இதுக்கு சொல்லப்படும். இப்ப சுலூக்கு, அந்த வழியிலே, சுலூக் என்ற அந்த பிரயாணத்திலே சாலிக்காக இருக்கக்கூடிய அந்த முசாஃபிர் ஆகிறவன் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து, இந்த இமாம்கள் அமைத்து தந்த ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இலக்கை, மக்சூதும் பிஸ்தாத், எது நோக்கமாக அமையப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்தை போய் சேருகின்றானே, அதற்கு பெயர் தான் சிராத்த முஸ்தகீம் என்பதாக சொல்லப்படும். அப்படி சிராத்த முஸ்தகீம் என்ற அந்த இடத்திற்கு செல்லுவதற்கு, மக்சூதும் பிஸ்தாத்தான அந்த நோக்கத்தின் இலக்கை அடைவதற்கு பல வாகனங்கள் தேவைப்படுகின்றன, அல்லது ஏதாவது ஒரு வாகனம் அந்த மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அந்த வாகனம் என்பதுதான் மதுஹபாக அமையப்பட்டிருக்கின்றது என்பதாக சூஃபியாக்கள், ஞானவான்கள் இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்பதற்கு மற்றொரு கருத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இப்படி சிராத்துல் முஸ்தகீம் என்பது அல்லாஹ்விடத்தில் போய் சேரக்கூடிய பாதை. அது மனிதனுக்கு மனித உலக வாழ்க்கையிலே நேரான நிலை, நடுநிலையான தன்மை, சிரமமில்லாத தன்மை, நல்ல பண்புகள் உள்ள நிலை, ஒருவரோடு ஒருவர் ஒட்டி வாழக்கூடிய, சேர்ந்து வாழக்கூடிய தன்மை, யாருக்கும் எந்த விதமான தீமையும் செய்யாமல் வாழக்கூடிய நிலை, இவை அனைத்தும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சிராத்துல் முஸ்தகீம் வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் செல்ல வேண்டும், அந்த பாதையிலே செல்ல வேண்டும். அதை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கைகட்டி கேட்டுக்கொள்வதுதான் இஹ்தினஸ் சிராத்துல் முஸ்தகீம் என்று, எங்களை சிராத்துல் முஸ்தகீமில் நீ நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள்வோம். இதுக்கு என்ன நிறைய விளக்கங்கள் இருக்கு, இது போதும் இந்த அளவுக்கு. சிராத்துல் முஸ்தகீம் போன வாரம் கொஞ்சம் சொன்ன, இந்த வாரம் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த சிராத்துல் முஸ்தகீம் இருக்கின்றதே அது எப்படிப்பட்ட வழி தெரியுமா? நீங்களா போய் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருக்காதீங்க. அதுக்கு சில முன்னோடிகள் உங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அவங்க எந்த வழியில போனாங்களோ அந்த வழியில போங்க, அந்த வழிதான் சிராத்துல் முஸ்தகீம். அப்ப அதையும் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். யார் சிராத்துல் முஸ்தகீம் நடந்து வந்தவங்க பல பேர் இருப்பாங்கல்ல, நடந்து சென்று தங்களுடைய இலக்கை அடைந்து கொண்டவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எத்தனை மனிதர்கள் வந்து இருப்பாங்க? எல்லா நபிமார்களும் சிராத்துல் முஸ்தகீம் தான் இருந்தாங்க. எல்லா வலிமார்களும் சிராத்துல் முஸ்தகீம் தான் போய் நோக்கத்தை அடைந்தார்கள். ஏன்னா அந்த சிராத்துல் முஸ்தகீம் போகல, சிராத்துல் முஸ்தகீம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, சிராத்துல் முஸ்தகீம் என்று சொன்ன அந்த வழியில அவங்க போகலன்னு சொன்னா அவங்க வலிமார்களாவே ஆயிருக்க முடியாது. நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இயற்கையாக ஆக்கி வச்சான். அவனை நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்ததின் காரணமாக அவர்களை சிராத்துல் முஸ்தகீமில நடக்க வச்சான். அவர்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம், அவர்களுடைய சமுதாயத்தினெல்லாம் அந்த நேர்வழியை பின்பற்ற வேண்டும் என்ற கட்டளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். இப்ப வலிமார்கள் என்று நம்ம சிலரை சொல்றோம், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் என்று சொல்லுகின்றோம்.
அந்த நல்லடியார்கள் எல்லாம் சிராத்துல் முஸ்தகீம்ல தான் கண்டிப்பா போய் இருக்க முடியும். யார் யாரை நாம் வலிமார்கள், முத்தகீன்கள், நல்லடியார்கள், சிறப்புக்குரிய மனிதர்கள், அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றோமோ, சென்றவர்கள், இருக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களிலே அவர்கள் நோக்கத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னா அவங்க சிராத்துல் முஸ்தகீம்ல போய் தான் நோக்கத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க போகக்கூடிய வழி சிராத்துல் முஸ்தகீம் தான். அவங்கள பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய காலையை அடி மீது அடி எடுத்து வைத்து அவருடைய அடிச்சுவட்டிலே தன்னுடைய பாதத்தை பதித்து, அவர்கள் எந்த வழியை சொன்னார்களோ அந்த வழியிலே தன்னுடைய பாதத்தை பதித்து, அவர்கள் சென்ற பின்னாலேயே அவர்களுக்கு பின்னாலே அவர்கள் சென்ற வழியிலேயே சென்று அந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிறத அதையும் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அதையும் அல்லாஹ் இடத்துல கேட்டுத்தான் வாங்கிக்கணும். அது அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த சிராத்துல் முஸ்தகீம் என்பது எப்படிப்பட்ட வழி என்றால், இஹ்தினஸ் சிராத்துல் முஸ்தகீம், நேரான வழியை, நடுநிலையான வழியை, வழியிலே எங்களை நீ செலுத்துவாயாக என்று கேட்ட பின்னால், சிராத்தல்லதீன, சிலருடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயா. சிலருடைய வழியில் எங்களை, சிராத்தல்லதீன, சிலரின் வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயா. எப்படிப்பட்ட சிலர் தெரியுமா? அவங்க அன்அம்த அலைஹிம். அல்லாஹ் இடத்தில் நம்ம சொல்றோம். இப்போ அல்லாஹ் இடத்தில் ஒவ்வொரு மனிதனும் தக்பீர் கட்டிக்கொண்டு இப்படி சொல்லுகின்றோம், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ, நீ நியாமத்து செய்தாயோ, யாரின் மீதெல்லாம் நீ நியாமத்து செய்தாயோ, அத்தகைய மனிதர்களுடைய வழியை எங்களுக்கு அத்தகைய மனிதர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக. அத்தகைய மனிதர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். இப்ப அந்த அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி இருக்கட்டும், அப்புறம் சொல்லுவோம். அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவருடைய வழியிலே என்று அல்லாஹ் தஆலா சொல்றா. அவங்க யாரு? குர்ஆன் இருக்கின்றதே, குர்ஆனுக்கு தஃப்சீர், விளக்க உரை அப்படிங்கிறது, ஒவ்வொரு ஆயத்திற்கும் குர்ஆன்ல இருந்தே ஒரு விளக்க உரையை தேடணும். முதல்ல இந்த ஆயத்துக்கு வேறொரு இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா விளக்கம் சொல்லி இருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம சொன்ன சிராத்துல் முஸ்தகீம் முதல்ல ஒரு விளக்கம் சொன்ன பாருங்க. அதாவது அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஊஸ் சுபுல ஃபதஃபர்ரக பிக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, இது இந்த சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறதுக்கு விளக்கமாக தஃப்சீராக அமைந்திருக்கின்றது. அதுபோன்று அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றானே, அப்ப அல்லாஹ் தஆலாவினால் அருள் புரியப்பட்ட அந்த மனிதர்கள் யார் அப்படிங்கறத விளங்கணும். இப்போ அதுக்கு முதல்ல குர்ஆனை பார்க்கணும், அப்புறம் ரசூலை பார்க்கணும், அப்புறம் சஹாபாக்களை பார்க்கணும், அப்புறம் இமாம்களை பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து இந்த அன்அம்த அலைஹிம்க்கு வரிசையா என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். இந்த அன்அம்த அலைஹிம் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வே வேற ஒரு இடத்துல தஃப்சீர் செய்யறான். இப்ப ஆயத்தை மட்டும் சொன்னா, இந்த இடத்துல சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் ஆயத்தை மட்டும் சொல்றான். ஆயத்தை சொன்ன அல்லாஹ் தஆலா நான் அருள் புரிந்த மனிதர்கள் யார் தெரியுமா அப்படின்னு வேற ஒரு இடத்துல சொல்றான். அது சூரத்து நிசால அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, எவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றாரோ, வழிபடுகின்றாரோ, ஃபஉலாயிக, அப்படிப்பட்டவர்கள், மஅல்லதீன, சிலருடன் இருப்பார்கள், சிலருடன் இருப்பார்கள், அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்பவர்களில் இருந்து யாரின் மீது அல்லாஹ் அருள் புரிந்தாரோ அத்தகைய மனிதர்களோடு அவர்கள் இருப்பார்கள். யார்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள், வழிபட்டவர்கள். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இப்ப அந்த அன்அம்த அலைஹிம் என்று இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அல்லாஹ் அருள் புரிந்த அந்த கூட்டத்தார் யார் அப்படின்னு கேட்டா 4 பேரு, 4 கூட்டத்தார்கள் என்பதை அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா விளக்குகின்றான், விரிவுரையாக சொல்லி காட்டுகின்றான். நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்பதால். நபிமார்கள் தான் நமக்கு தெரியும். நபிமார்கள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர்கள், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிகள் அப்படின்னு சொல்லும். செய்தியை எத்தி வைக்கக்கூடியவர்கள். நபி அப்படின்னு சொன்னாவே செய்தி சொல்பவர் அப்படின்னு அர்த்தம். நபிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? செய்தி சொல்பவர், செய்தி அறிவிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ரசூல் அப்படின்னா தூதர் அப்படின்னு அர்த்தம். சரி, இத நபிங்கிறது நமக்கு தெரியும், நபிமார்கள் அப்படிங்கிறது. அடுத்த சித்தீகீன்கள் அப்படிங்கிறவங்க யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. உண்மையாளர், சித்தீக் அப்படின்னு சொன்னா உண்மையாளர், அதற்கு பன்மை தான் சித்தீகீன் அப்படிங்கிறது. சித்தீகூன் அப்படின்னு வரும் சில இடங்கள்ல, அதனுடைய வார்த்தை அமைப்பை பொறுத்து சித்தீகீன் என்பதாகவும் வரும். சித்தீகீன்கள் அப்படின்னு சொன்னா உண்மையாளர்கள் அப்படின்னு அர்த்தம். என்ன உண்மையாளர்கள்? அல்லாஹ் தஆலாவும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதுல எந்த விதமான சந்தேகமும் கொள்ளாமல்
முழுமையாக உண்மைப்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு பேர் சித்தியீன். அந்த உண்மைப்படுத்தினா மட்டும் போதுமா? அந்த அமல்களும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதற்கு இலக்கணம் யார்? இலக்கணம் என்ன? ஒரு சித்தியக்காக ஒரு மனிதர் ஆவதற்கு எது இலக்கணம் என்று சொன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இலக்கணம். அவங்க தான் இலக்கணம். அவர்கள் எப்படி நடந்தார்களோ, எப்படி வாழ்ந்தார்களோ, அந்த முறைப்படிக்கு யார் யார் தங்களை அமைத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் சித்தியீன்களாக ஆக முடியும். நம்மளால முடியுமா? நம்மளால முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது பெரிய குதிரை கொம்பு தான். என்ன கேட்டா முடியாத காரியம் தான் சொல்லணும். நமக்கெல்லாம் சாதாரணம். சித்தியீன்களாக ஆகலாம், ரொம்ப பெரிய முயற்சிக்கு பின்னால் ஆகலாம். அதுக்கு எந்த ஒரு உதாரணம் எப்படி என்றால், அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொல்லுகின்றார்கள். ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஞானியா இருந்தாங்க, பெரிய விலாயத் உள்ளவங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு கூட்டத்தார் கேட்டாங்க, இருக்கக்கூடிய பொருளில் இருந்து சொத்தில் இருந்து ஜக்காத் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு இந்த கூட்டத்தார் ஒரு 2-3 பேர் போய் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு ஞானி, சூஃபி, பெரிய ஜாஹித், உலகத்தினுடைய பற்று இல்லாத ஒரு மனிதராக இருந்தார். அவரிடத்துல கேட்கிறாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, இந்த மனிதர்களை கேட்ட மனிதர்களை பார்த்து, உங்க மதுஹப்லயே ஏன் மதுஹப்லயாரு கேட்டாரு. அவர் ஜக்காத் எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டா அவர் என்ன கேட்டாரு, உங்க மதுஹப்லயே ஏன் மதுஹப்லயாரு. அது என்னங்க, அது 2 மதுஹப் வேற இருக்கா? குர்ஆன்ல ஒரு மதுஹப் தானே, ஒரே வழி தானே. மதுஹப்னா வழிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு ஒரு மதுஹப் இருக்கு, உங்களுக்கு ஒரு மதுஹப் இருக்கு, வழி இருக்கு அப்படின்னு சொன்னா. சரி, 2ஐயும் தான் சொல்லுங்களேன். உங்க மதுஹப்ல கொடுக்கறதா இருந்தா 40ல் 1, ஏன் மதுஹப்ல கொடுக்கறதா இருந்தா பூராத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் கொடுத்துடணும், அதான் ஏன் மதுஹப் அப்படின்னாங்க. சரி, எங்க மதுஹபுக்கு ஆதாரம் இருக்குது, 40ல் 1 கொடுக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 40ல் 1 கொடுக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. உங்க மதுஹபுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு. எனக்கு என் மதுஹபுக்கு அபூபக்கர் சித்திக் ஆதாரம் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த தபூக் போரின் போது தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க? அல்லாஹ்வின் ரசூலே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியோட அந்த பொருளை வாங்கிட்டாங்க. வேணான்னு சொல்லல, வீட்டுல அல்லாஹ் ரசூல் வச்சிருந்தா, இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுங்க, அல்லாஹ் ரசூலை கொண்டு வச்சுதா நீங்க இந்த காசெல்லாம் ஜர்மம் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா அது ஜாயிஸா? நமக்கு ஜாயிஸே இல்ல, அது அப்படி செய்யவே கூடாது முதல்ல. சரி, அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு புறா முட்டை அளவுக்கு ஒரு தங்க கட்டியை கொண்டு வந்து கொடுத்தார். புறா முட்டை அளவுக்கு தங்க கட்டியை கொண்டு வந்து கொடுத்தார் போர் நிதியாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கடுமையான கோபப்பட்டவர்களாக அந்த தங்க கட்டியை வாங்கி வேகமாக வீசி எறிந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரு சொல்றாரு, அது மட்டும் என் மேல பட்டுச்சுன்னா மண்டை டாப்பெல்லாம் கலண்டு இருக்கும், அவ்வளவு வேகமா எரிஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எரிஞ்சிட்டு சொன்னாங்க, உங்களில் சிலர் இருக்கின்றார்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொடுத்துட்டு பின்னால மக்கள் இடத்துல கை நீட்டி நிற்பதற்காக வேண்டி அடுத்த கொண்டு போய் அப்புறம் பிச்சை எடுக்கிறது, தனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது அந்த தங்க கட்டி வெறுக்கின்றார்கள் அவர் கொடுத்த பொருளை. அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து பூராத்தையும் கொடுக்கல, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் இருந்து ஒரே ஒரு சின்ன தங்க கட்டியை கொண்டாந்து கொடுத்தாரு, அவ்வளவுதான். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, இருக்கக்கூடிய சொத்து பூராத்தையும் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. இவர் ஒரே ஒரு தங்க கட்டி கொஞ்சோன்னு கொடுத்தாரு, வாங்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவருடைய மனோநிலை அப்படித்தான். இப்ப சித்தியக்காக இவராக முடியுமா? அந்த சஹாபியே இந்த நேரத்தில் சித்தியக்காக முடியாது, அவருடைய தரத்துக்கு வர முடியாது என்று சொன்னா நம்மள அப்படி சித்தியக்காக. அப்ப சித்தியீன்கள் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் சித்தியக்க போல சில தன்மைகள் நம்ம இடத்துல இருக்கு. அது பரிபூர்ணமாக இல்லாவிட்டாலும் கூட ஓரளவு அந்த தன்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த சித்தியீன்கள் அப்படிங்கிற ரொம்ப உயர்ந்த தரஜா எப்படிப்பட்டது என்று சொன்னால், சாதாரண மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட சில கட்டளைகள் இருக்கின்றன, அது அவர்களுக்கு தேவையில்லாமல் ஆகிவிடும். உதாரணமா நோய்வாய்ப்பட்டால் மருந்து சாப்பிட வேண்டும், அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து சுன்னத்தான ஒரு முறை. மருந்து சாப்பிடுவது அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பதற்கு மாற்றமாக ஆகாது. அதுவும் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறது, நம்பிக்கை வைக்கிறதுன்னு அர்த்தம் தான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சுதான் மருந்து சாப்பிடுறது. மருந்து சாப்பிடுவதும் தவக்குல் வைப்பதுதான், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறது தான். ஆனா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்தில், அவர்கள் இறந்து விடக்கூடிய அந்த தருணத்திலே கடுமையான நோய் ஏற்பட்டு இருக்கின்றது. டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள் சிலர். நான் முதல்ல டாக்டருக்கு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, யார் அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த டாக்டருக்கு முதல்ல சொல்லியாச்சு. டாக்டர் என்னை பரிசீலனை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள். இப்ப மருந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க.
அதனால மருந்தை நீங்க கொடுக்காதீங்க, மருந்து தருவதனால எனக்கு பிரயோஜனம் கிடையாது, மருந்தை நான் நம்பவில்லை அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல. நான் நம்புறதெல்லாம் அல்லாஹ்தான். இப்ப மருந்தை நம்புறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு அந்த தரஜா வரல. அந்த தரஜாவுக்கு போனா மருந்து வேண்டியதில்லை என்று சொல்லுவோம். அதுக்கு போற வரைக்கும் மருந்து சாப்பிட்டா தான் குணமாகும். இது போன்ற சித்தியீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நபிமார்களுக்கு அடுத்ததாக உள்ள அந்தஸ்து பெற்றவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளக்குகின்றார். அதனாலதான் உலகத்தில் 1,00,000 நபிமார்களை தவிர மீதி உள்ள எல்லா மனிதர்களிலும், எவ்வளவு மனிதர்கள் உலகத்துல வர்றாங்களோ அவர்கள் அனைவரிலும் முதன்மையானவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அப்படி நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும். அகீதா நம்முடைய நம்பிக்கையில ஒன்று. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனித இனத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்பிக்கை வேண்டும். அதற்கு அடுத்த 2வது தரஜா உள்ளவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா, 3வது தரஜா ஹஜ்ரத் உஸ்மான், 4வது தரஜா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மற்ற சஹாபாக்கள் எல்லாம் ஒரே அந்தஸ்து, கொஞ்சம் கூடுதல் குறைவாக அவர்களிடத்தில் இருக்கு. அஷரத்துல் முபஷ்ஷரா என்ற ஒரு கூட்டத்தாரை 10 நபர்களை குறிப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிப் என்பதாக, கட்டாயம் என்பதாக சொல்லி இருக்கிறார். அவங்க சஹாபாக்களே கொஞ்சம் உயர்ந்தவர்கள். மீதி எல்லா சஹாபாக்களும் பலரும் பலவித தரத்தில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது இப்படி சொல்லுகின்றார்கள், என்னுடைய சஹாபாக்கள் வானில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை விட உயர்ந்ததாக இருக்கலாம், இருந்தாலும் எல்லா நட்சத்திரங்களின் மூலமாகவும் மனிதர்களுக்கு பலன் உண்டு. எல்லா நட்சத்திரங்களின் மூலமாகவும் பலன் உண்டு. அதே போல என்னுடைய சஹாபாக்கள் ஒருவரை விட ஒருவர் சிறப்பாக இருக்கலாம், ஆனால் எல்லா சஹாபாக்களின் மூலமாகவும் பலன் உண்டு. எந்த சஹாபாக்களும் மக்களுக்கு பலன் தருவதை விட்டும் காலியே கிடையாது, நீங்குவது கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அவர்களிலே ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள் இந்த சித்தியீன்கள் என்பவர்கள். அதை அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு அடுத்ததாக தரஜாவிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ என்று சொன்னால் முதலாவது நபிமார்கள் மீது அல்லாஹ் தஆலா அருள் புரிந்திருக்கின்றார். இப்ப நபிமார்கள் எந்த வழிகளை காட்டி சென்றார்களோ, எந்த வழியில் நடந்து சென்றார்களோ, எந்த செயல்களை எல்லாம் சொல்லி காட்டினார்களோ, அப்படிப்பட்ட வழியை எங்களுக்கு காட்டுவாயாக, அப்படிப்பட்ட வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள்வது. அதே போன்று சித்தியீன்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக. சுஹதாக்கள், ஷஹீத் என்பதற்கு பன்மை வார்த்தை சுஹதா அப்படிங்கிறது. ஷஹீத் என்று சொன்னால் வீர போர் புரிந்து தன்னுடைய உயிரை அந்த போர்க்களத்திலேயே விட்டவர், எதிரிகளால் தாக்கப்பட்டு தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டவர், தன்னுடைய உயிரை விட்டவர் போர்க்களத்திலே ஷஹீத் என்பவர். அதற்கு பன்மை சுஹதா என்பது. அப்ப போர்க்களத்திலே தன்னுடைய உயிரை விட்டவர்கள் இருக்கின்றார்கள், ஷஹீது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்திலே எங்களை நடத்தாட்டுவாயாக, கூட்டத்தாரில் எங்களை நடத்த, அவர்கள் சென்ற வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக. அதே போல சாலிஹீன்கள், நல்லடியார்கள். சாலிஹீன்கள் என்பவர்கள் நல்லடியார்கள். உதாரணமாக ஒரு சாதாரணமான முஸ்லிமான மனிதன் ஈமானிலே பரிபக்குவமாக பரிபூர்ணமாக இருந்தால் அந்த மனிதன் மூமின் என்பதாக சொல்லப்படும். ஒரு மூமினான மனிதன் நல்ல செயல்கள் அனைத்தையும் செய்தால் அந்த மனிதனுக்கு பெயர் சாலிஹான மனிதன் என்பதாக சொல்லப்படும். சாலிஹ் என்பதனுடைய பன்மை சாலிஹீன் என்பது. இப்ப இந்த சாலிஹ் என்று சொன்னால் யாரு? நல்ல மனிதன் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் சொல்லலாம். ஆனா அல்லாஹ் ரசூலும் எந்த காரியங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டும், எதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். அவருக்கு பேர் சாலிஹான மனிதர். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஈமானுக்கு அடுத்ததாக சொல்லும்போது சாலிஹான அமல் செய்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி. குர்ஆன் ஓதிட்டு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி. எவர் ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, அது உண்டு, இது உண்டு என்று அவர்களுக்கு உள்ள பலன்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்ப ஈமான் கொண்ட பின்னால் நல்ல அமல்களை, நல்ல செயல்பாடுகளை செய்ய வேண்டும். நல்ல செயல் என்பது என்ன? பின்னால் இன்ஷா அல்லாஹ் விளக்கம் சொல்லுவோம். நல்ல செயல்னா அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தையும் செய்வது, ஒன்று விடாமல். அல்லாஹ் ரசூல் வேண்டாம் என்று சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விடுவது, இதுதான் சாலிஹான அமல். அது உள்ளும் புறமுமாக இருக்க வேண்டும், வெளித்தோற்றத்தில் மட்டும் இருப்பதல்ல, அந்தரங்கத்திலும் இருப்பது. இவை எல்லாம் சேர்ந்ததற்கு பெயர் சாலிஹ். இதை எல்லாம் செய்யக்கூடிய மனிதருக்கு பெயர் சாலிஹ், செய்யக்கூடிய மனிதர்களுக்கு பெயர் சாலிஹீன் என்பதாக சொல்லப்படும். இந்த சாலிஹீன்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள்வது
அந்த வாசகத்திலே அமைந்திருக்கின்றது. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ என்று சொன்னால் அவர்கள் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மனிதர்களின் மீது நீ அருள் செய்திருக்கின்றாயே, அந்த மனிதர்களுடைய வழியிலே எங்களை நீ நடத்தாட்டுவாயாக என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறார். இப்படி இன்னும் பல விளக்கங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், இவர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டாதே என்று கேட்டுக்கொள்வது. அடுத்த இவர்களுடைய வழியிலே நடத்தாட்டுவாயாக என்று சொன்னா போதுமானது. மற்ற வழிகளுக்கு போகக்கூடாது, எங்களை போக செய்யாது அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். இருந்தாலும் அதையும் கேட்கணும். இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய பாருங்க, சொர்க்கத்தை கொடு என்று கேட்கக்கூடிய இடங்களில் எல்லாம் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு கேட்க சொல்றோம். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார்கள், உன்னிடத்தில் நாம் சொர்க்கத்தை வேண்டுகிறோம் அப்படின்னு சொன்னாவே நரகம் வேணான்னு அர்த்தம் தான். என்ன, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன், உலகத்தில் அழகானதை எங்களுக்கு நீ வழங்குவாயாக ரப்பனா, எங்களுடைய ரப்பே, ஆகிரத்திலும் எங்களுக்கு அழகானதை வழங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அழகானதுன்னா சொர்க்கம்னு அர்த்தம் தான், சொர்க்கத்தை கொடுன்னு அர்த்தம் தான். அப்புறம் வேற வகினா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு ஏன் கேட்கணும்? இப்ப எது நல்லதோ அதையெல்லாம் கேட்கணும், எது கெட்டதோ அதையெல்லாம் விட்டு தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதை விட்டு பாதுகாப்பு தேடணும். அத போல சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்கும் பொழுது, யாரின் மீது உன்னுடைய அருள் இல்லையோ, உன்னுடைய கோபம் இருக்கின்றதோ அவருடைய வழியிலே எங்களை நடத்தாட்டாதே என்று கேட்டுக்கொள்வது இருக்கின்றது. அந்த கைரில் மக்தூபி என்பவர்கள் யார், வலல்லாலீன் அந்த லாலீன் என்பவர்கள் யார் என்பது பற்றி உள்ள விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆகவே கேட்டவற்றிலிருந்து அதை பக்குவத்தோடு கவனத்தோடு அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.